ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழுக்கான இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் முதல் நாளில் வந்து என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவங்க. டிக்கெட் டு ஃபினாலே முதல் டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. என்னையா சொல்கிற? டியூஸ்டே தானே ஆரம்பிக்கும் எப்பயுமே, அதெல்லாம் கிடையாது. இந்த வட்டம் அட்வான்ஸ்டு, சும்மா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. அதில் 2 வின்னர்ஸ், அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமினேஷன், சரியா? அதுக்கடுத்து சில டிஸ்கஷன்ஸ் போச்சு. அப்புறம் கிச்சன் இன்சார்ஜ் சௌந்தர்யாவா வேண்டாமா அப்படின்றதே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அதிலே வந்து எபிசோட் போயிடுச்சு. அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கில் ஒரு 15 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடோடைய நிகழ்வுகள். அப்புறம் வந்து நாமினேஷனில் யாரெல்லாம் அந்த பழைய பகையை கொஞ்சம் எடுத்து லைட்டாக பிச்சு போட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி எபிசோடில் ரன் ஆச்சு அப்படிங்கிறது தான். சரி, முதல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து பண்ணுவோம். ஸோ பிளைண்ட் ஃபோல்டு டாஸ்க் ஒன்று பண்ணுறாங்க. கண்ணை கட்டிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சிடுறாங்க. நிற்க வச்சுட்டு 5 பேராக வந்து பேர் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து கையில் பெயிண்ட் பண்ணணும், பிளைண்ட் ஃபோல்டு ஆயிடணும். கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் மாற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபோல்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. அதில் கண்ணை வந்து கொஞ்சம் அமுக்கிடுச்சு அருணுக்கு, அதனால் கொஞ்சம் வலிச்சிச்சு போல். அவர் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போய் கரெக்டாக வச்சிட்டாரு. அதாவது பெயிண்ட் இருக்குல்ல, அதை கையில் அடிச்சிட்டு பெயிண்ட்டை எடுத்து அவங்க ஃபோட்டோக்கு நேராக அவங்க நிற்க வச்சுருவாங்க. ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ஃபோட்டோவில் போய் தொடுறவங்க யாரோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படியே தான் போனார். ஸோ மேபி அவர் ஏமாத்திருக்காரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மையாக அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏமாற்றி ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மோசம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் அட்ஜஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறது நான் பார்த்தேன். பட் நேராக ஓடின மாதிரி தான் இருந்துச்சு. அவர் எஃபர்ட்டை நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் பெர்ஃபெக்டாக பண்ணார். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தள்ளி போனாங்க. இவர் மட்டும்தான் பர்ஃபெக்டாக பண்ணார். அதுவும் கரெக்டாக ஃபேஸில் போய் வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து ராணவ். அடுத்து ஒரு செட்டில் வந்து 5 பேர் இருக்காங்க. ராணவ் ஜெயிக்கிறார் அதில். அது எப்படின்னா சௌந்தர்யா அவங்க கையில் வந்து எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவில் வைக்காமல் அவங்க பக்கத்தில் இருக்க ராணவ் ஃபோட்டோவில் மூஞ்சி வச்சிடுறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வச்சாங்க அப்படிங்கிறதுனால அவங்க தான். இந்த சைடில் வந்து முத்துக்குமரன் ஃபோட்டோலையும் வந்து வச்சாங்க. அருணுக்கு வந்து வைக்கும்போது அருணுக்கு வச்சார், தீபக் வந்து முத்துக்குமரனுக்கு வச்சார். ஆனால் அருண் தான் ஃபஸ்ட்டு வச்சதுனால அருணுக்கு 2 பாயிண்ட். சரியா? சௌந்தர்யா என்கிட்ட வந்து இந்த செகண்ட் ரவுண்டில் சௌந்தர்யா மட்டும்தான் வச்சாங்க, வேறு யாருமே வைக்கல. ரயான் வைக்கல, யாருமே வைக்கல. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து எடுத்து அவங்க வந்து ராணவுக்கு வந்து பரிசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வெரி குட். ஸோ ராணவ் அண்ட் அருண் ஆர் த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 1 பிளைண்ட் ஃபோல்ட் டாஸ்கோடைய வின்னர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ராணவுக்கு முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து அவன் சொல்லியிருந்தான் இந்த மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி நான் வின் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ வின் பண்ணிட்டான். ஸோ வேற லெவல். ஸோ முத்துக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்ட்ரைட்டாக ஓடுறது அப்படிங்கிறது. ஸோ அங்கே டிக்கெட் ஓடிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நாலுலேருந்து என்னென்ன டாஸ்க் வருது எனக்கு தெரிஞ்சு 10 டாஸ்க் இருக்குங்க. இன்றைக்கி 1 பண்ணிட்டாங்களா, நாளைக்கு 3 இருக்கும், அடுத்த நாள் 3, அடுத்த நாள் 3. ஸோ 3, 6, 9, இன்றைக்கி 1 பண்ணிட்டாங்க 10. இதுதான் என்னுடைய கணக்கு. வியாழக்கிழமையோட முடிஞ்சிடும். ஸோ வியாழக்கிழமை வந்து டிக்கெட் ஃபினாலே யார் வின் பண்ணுறது அப்படி தெரிஞ்சிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ஹெலிகாப்டர்லாம் வந்து, அதாவது ஹெலிகாப்டரில் அது பேர் என்னது, ஒன்று பறந்து வருமே ட்ரோன் மாதிரி, அதை பறந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு சூப்பராக வந்து ஹைலைட் பண்ணி காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே லீட் எடுத்துட்டாங்க அருண் அண்ட் ராணவ் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்ளலாம். வெரி குட். சரிங்களா? அடுத்து வேறு என்ன நடந்துச்சு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குரூப் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அருண், ராணவ், விஷால், சவுண்டு, பவி எல்லாருமே. என்னடா நம்ம ஃபெயிலான பசங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜாக் கன்சிடர் பாஸ் ஆகும், இதுதான் ஃபஸ்ட் ரேங்க் பா அப்படின்றாங்க. உடனே ராணவ் வந்து அப்படி சொன்ன உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன பின்னாடி உட்காந்து பேசுகிறான், அவனை முன்னிலை வச்சு ஆடுறேன்னான்ல, அதை வந்து அப்படி பேசி காட்டுறான் சொல்லி மஞ்சரிட்டு சொல்லும் பொழுது அவன் கலாய்க்கிறான், என்னை குத்தி காட்டுறான் அப்படின்னோடனே மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா சரி விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்படி தான் பண்ணானா விடு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்றாங்க. சரி விடு, குத்திட்டு தான் போகிறான், அதான கேமு, அப்படி தான் பண்ணுறான் அவன் அப்படின்றாங்க. ஆமாம், நேற்று நான் சொன்னதை வந்து அப்படியே சொல்கிறான் அவன், நான் சொன்னதை அப்படியே ரிப்ளை பண்ணி காட்டுறான்னொடனே ஆமாம் அதுதான் காட்டுறானா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து விஷாலும் சவுண்டும் ஜாக்கை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் விஷால் வந்து அந்த துரோகம் சொன்னாங்கல்ல, நம்பிக்கை துரோகம்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்து கேப்டன்ஷிப்பில் தோத்தார்ல, அவர் வந்து ரவுண்ட் நீ போ, அடுத்து அதை பண்ண முடியல நான் போகிறேன்னார்ல, அதை தான் நம்பிக்கை துரோகம் வந்து விஷால் சொல்லியிருக்கான். ஆனால் முத்துக்கிட்டே கேட்கும் பொழுது அது நம்பிக்கை துரோகம்லாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டான். ஸோ அதுதான் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்கடா, அவனுக்கு அது கூட புரிய மாட்டேங்குது, அவன் வந்து ஏமாற்றி தானே அவனை இது பண்ண, அதுக்கடுத்து அவனை வந்து கூடவே இல்லைல்ல, இவன் அவள் வந்து லீடிங்கில் இல்லை, நான் தான் லீடிங்கில் இருந்தேன், விஷால் தான் லீடிங்கில் இருந்தான் அப்படிங்கிறப்ப கூட அவள் தானே முத்துக்குமரனை வந்து
போய் காட்டாமல் டக்குன்னு அவள் பின்னாடி வந்து ஓடாமல் அவளே தனியாக எடுத்துகிட்டு போனா, இதெல்லாம் வந்து அநியாயமாக இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொன்னான். ஸோ அது வந்து அவங்களுக்கு புரியல. சௌந்தர்யாவுக்கு எப்போ சொன்னா என்ன சொன்னான்றப்ப அவன் புரிய வைக்கிறான். அந்த மாதிரி என்ன தான் சொன்னாலும் அவளுக்கு புரியல, நான் நம்பிக்கை துரோகம் மாதிரி தான் பார்க்குறேன் அதை அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா முத்து ஜாக்லின் ஏமாற்றி தான் அந்த இடத்துல, ஏன்னா முத்து நினச்சா ஓடி இருக்கலாம், எடுத்துகிட்டு வாங்கடா வரலையே வராங்களோ எவனாவது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஓடி இருக்கலாம். பட் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். அடுத்து ஜாக்கை பற்றி நம்ம சவுண்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி, ஐயோ அப்பா இவன் வந்து கேமில் வந்து என் கூட வந்து உள்ளே வந்து ஆட விடாமல் பண்ணுறா, வெளியினா ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, பட் உள்ளெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் அவள் என்ன சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்கா. அவள் எனக்கு எனக்கு அவள் வந்து அப்படி ஆடுறா ஃப்ரெண்டுங்கிறத மைண்டில் வச்சுட்டு ஒரு கேம் ஆடுறான், என்னால் ஆட முடியாது, என் கேம் ஸ்பாயில் ஆகுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது நல்லா இருந்தது. அது ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். ஆனால் ஜாக்லின் இப்பயும் நாமினேஷன் பண்ணும்போது அவங்கள விட்டு கொடுக்காம தான் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நாமினேட் பண்ணல. பட் ஜாக்லின் வந்து நாமினேட் பண்ணாங்க சௌந்தர்யா. ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாச்சு சரியா. அப்புறம் வந்து விஷால் ஜாக்லினா, ஜாக்லின் விஷால் அந்த மாதிரி மாற்றி மாற்றி 2 பேரும் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு இதில் அருண் மஞ்சரியை நாமினேட் பண்ணது சூப்பராக இருந்தது. செமையாக நாமினேட் பண்ணான். அதாவது இந்த வீட்டில் முடிஞ்சு போகிற விஷயத்த கூட எடுத்து வச்சு பேசி அதை பதிவு பண்ணுறது அவங்க தான். ப்ளஸ் ராணாவோட அம்மா வந்துட்டு போனதை, ராணாவோட அம்மா நல்ல பேரண்டிங் இல்லைன்னு சொல்லி பேசினது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசினான்னு சொல்லி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சா. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி முத்து சவுண்டை போட்டது, இந்த மாதிரி இவ்வளோ நேரம் வந்து அவங்க இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது, ஒன்றுமே பண்ணாத அந்த அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது குறையாக இருக்குன்ற மாதிரி போட்டான். அதுக்கு என்ன நினச்சா அந்த இடத்துல போய் நீ தான் எனக்கு ஸ்ட்ராங் பிளேயர்ன்றார் முத்து. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் என்னன்னே புரியல. ஏன்னா ஃபட்டே போடாமல் எப்படி வர, அடுத்து ஒரு சேம் டைம் கட் பண்ணி போனால் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு சரியாக படலை அப்படிங்கிறது தான். அப்புறம் ராணுவ கேமுக்காக பண்ணது வந்து சௌந்தர்யா பாராட்டுறாங்க. விஜய் சேதுபதி கேட்டப்போ கேமுக்காக பண்ணேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ட்டு. அப்புறம் ராணுவ நான் இல்லைன்னு நடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி இந்த முத்து மஞ்சரி கேங்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து எதுக்கு அவன் சொல்கிறான்னா, நாளை பின்ன கேமுக்கு ஏதாவது வாய்ப்பு தேடி போகிறான்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமுக்கு தான் பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சிடலாம்ல, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ராணுவ அப்படி ஃபீல் பண்ணியிருப்பான்ற மாதிரி அவர் கணிக்கிறார். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போகுது. இப்போ என்னன்னா நாமினேஷன் பண்ணோடனே முத்துக்கு வந்து கொஞ்சம் முடியல அவருக்கு. ஏன்னா அவர் நாமினேஷன் வரல, சவுண்டுக்கும் வந்து நாமினேஷன்ஸ் வரல. பட் முத்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி என்னப்பா ஏற்கனவே 2 ஜாக் ஆகிடுச்சு, இன்னொரு ஜாக் எதுக்கு போடணும், அது ஓட்டு தானே அப்படின்னு, வேஸ்ட் தானே அப்படின்னோடனே ராயன் கரெக்டாக சொல்லிட்டான். அது எப்படி இவ்வளோ நாள் நீ வந்து சொல்லவே இல்லை, இப்போ வந்து நீ இல்லைன்னு சொன்னே சொல்கிற, அது அவங்களுடைய கேமாக இருக்கலாம், அதே ஏன் செல்லா ஓட்டு. இப்போ தீபக் அப்படி விளையாடிட்டாருன்னா தீபக் அதை ப்ரூவ் பண்ணுறாரு, அவர் வந்து ஏன் அதை நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா. பட் அது வேஸ்ட்டாக போகணுன்னு முத்துக்கு வந்து ரொம்ப சங்கடமாகி போச்சு. பட் இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வாரங்களில் கண்டிப்பாக ஓட்டுக்கு வரணும் அவங்க, அப்படி வந்து தான் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். பட் அதை அப்படியே சமாளிச்சுட்டு எடுத்துகிட்டு போய்ட்டார். அந்த கிறிஸ்டன் இன்சார்ஜ் சவுண்டு வேணாம்னு சொல்லி முத்துக்குமரன் போட்டு அடின்னு அடிச்சாப்பில் கடைசி வந்து சவுண்டு தான் போச்சு. கிச்சன் இன்சார்ஜில் போய் கடைசி கிராசரிஸ்லாம் ஜெயிச்சுட்டு இந்த டாஸ்க்லாம் பலூன் டாஸ்க்லாம் விளையாண்டுட்டு வந்துடுச்சு. ஏதாவது ஆர்டர் பண்ணுறான் அப்படின்னா அப்படியே உட்காந்துருக்கா. தீபக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ கிராசரி டாஸ்க் அந்த பாலில் காற்று வந்து இறக்குறது, அதில் வந்து ஜாக்லினும் விஷால் மட்டும் பண்ணல, மிச்செல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ 8000 பாயிண்ட் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கிச்சன் இன்சார்ஜுக்கு எனக்கு தெரிஞ்சு சவுண்டர்யா அவ்வளோ தூரம் கேள்வி கேட்டது எனக்கு நியாயமாக படலை. முத்து எல்லாருமே சேர்ந்து அது சும்மா ஒரு ஃபோர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து இதை பற்றி பேசுகிறாங்க ரயானும் முத்தும். அதாவது சௌந்தர்யாவை நீங்கள் எப்படி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதை அப்படியே விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இறங்குறான். அங்கிட்டு முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக மஞ்சரி இறங்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்புறம் சௌந்தர்யா பக்கத்தில் உட்காரும் பொழுது பேசும் பொழுது மஞ்சரி ஏதாவது சொல்கிறாங்க, அவன் பாயிண்ட் தான் சொல்கிறான், நீ அப்படி இருன்னு சொல்லலை. அதாவது சௌந்தர்யா வேணான்னு சொல்லலை, அவனுடைய பாயிண்ட் வந்து சௌந்தர்யா போக வேணாங்கிறது அவனுடைய பாயிண்ட்டு. மஞ்சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேயும் டென்ஷன் ஆகி சௌந்தர்யாட்ட சொல்கிறான், இதுதான் பாயிண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான். அடுத்த டிக்கெட் டு ஃபினாலே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ரணவ் அண்ட் அருண் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் ரயான் தான் லீஸ்ட்டு. ரயானும் மஞ்சரியும் வந்து லீஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரும் எலிமினேட் ஆயிடுவாங்க இந்த வாரம் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து வரும். ஜாக்லின், தீபக், ராணவ் முதல் 3 இடம், பவித்ரா, விஷால் 4, 5, அருண் 6, லாஸ்ட் 2ல் மஞ்சரி அண்ட் ரயான். ஓகேவா. இதுதான் ஓட்டிங் அனாலிசிஸ். இதில் வந்து டாஸ்க் போக போக என்ன பண்ணுறாங்க, எப்படி ஓட் மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். எபிசோடு முடிஞ்ச பிறகு தான் அஃபீஷியல் வரும், இது அன்அஃபீஷியல் தான். சரியா. ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.